அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். காலையிலே குருவிகளோட சத்தத்தோட நம்மளோட சமையல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வீடியோவில். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சீரகம் மட்டும் சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகெல்லாம் இதில் சேர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே நான் சேர்த்துக்கிறேன். குருவிகளோட சத்தம் எப்போவுமே எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்குங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். அதனால் அந்த சத்தம் கட் பண்ணாமல் நான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பசங்களை 2 பேருக்கு மட்டும் செய்கிறதுனால 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு 3-4 கூட போட்டுக்கலாம். கேரட்டை அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். கேரட், கேப்சிகம், அப்புறம் முட்டைகோஸ் இதை தான் நம்ம சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு காய்கறிகள் சாப்பிட்ற மாதிரியே ஆகுது. பிள்ளைங்க நம்ம தனியாக பொரியல் மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் தான் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட் கட் பண்ணி வச்சுருந்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தோடையும் சேர்த்து வதக்கும் போது மிளகாய் ரொம்ப காரம் இறங்கிடும். அதனால் இது ஃபஸ்ட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்க்கும் போது காய்கறியில் உப்பு இறங்கும். அதனால் உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுறேன். ஏன்னா காய்கறி வேகணும். ரொம்பவும் காய்கறி வேகக்கூடாது. ஏன்னா கேரட், கேப்சிகம் எல்லாமே கொஞ்சம் நறுக்குன்னு சாப்பிட்றப்ப இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸில் நல்லாயிருக்கும். அதில் ரொம்பவும் வேக விட தேவையில்லை. அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மாதிரிலாம் வேக வைக்க தேவையில்லை. சும்மா தெளித்து வேக வச்சாவே போதும். நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியே நம்ம வேக வச்சுக்கலாம். திரும்பவும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டாக சேர்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகட்டுங்க. அந்த முட்டைக்கோசை தண்ணி விடும். நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அலசிட்டு நம்ம போடுறப்போ அதில் அலசும் போது இருக்கிற தண்ணியே கொஞ்சம் இருக்கும். எப்போவுமே முட்டைக்கோஸ் செய்யும் போதே நமக்கு அப்படி தான் இருக்கும். காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா பொலன்னு வடித்து வச்சுருக்கிற ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் 3/4 பாகம் வெந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப குழையாக இருந்துடக்கூடாது. பொலன்னு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வடித்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். சாதம் பொலன்னு இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். அதனால் ரைஸும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பெப்பர் நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயினாக நம்ம பெப்பர் தான் ஆட் பண்ணும் போது அந்த ஸ்மெல்லும் அந்த காரம் அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா பவுடர் இருந்துச்சு, அதையும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இல்லையா, அப்போ இந்த பவுடர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும். அதனால் நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் அந்த மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. மெயினாக பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் அந்த காய்கறியோடையும் மசாலா பெப்பர் பவுடரோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெச்சப் சேர்த்துக்கணும். அது சேர்க்கும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டு இறங்கி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப விரும்புவாங்க.
இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் இது வந்து சேர்த்து செய்யும் போது தான் அதோட ஃப்ரைட் ரைஸ்க்கான அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் அது எல்லாமே வந்து ஃப்ளேவர்லாம் கிடைக்கும். கெச்சப்பும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். அரிசி சாதம் வந்து உடையாமல் மெதுவாக கிளறணும். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்பூன் மாதிரியான சின்ன கரண்டி வச்சு மெதுவாக கிளறணும். பெரிய கரண்டியெல்லாம் வச்சு கிளறணுன்னா ரொம்ப வந்து ரைஸ் உடஞ்சிடும். அதனால் சின்ன கரண்டியை வச்சு நல்லா பொறுமையாக கிளறி விடணும். ஏன்னா கெச்சப் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் சாதம் ஃபுல்லாக. அதனால் இப்போ ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து அட்டகாசமான முறையில் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு வந்து இனிமேல் டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இதுக்கு சைடிஷ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் வந்து சைடிஷ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு. இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸ்நாக்ஸாக கூட நான் செஞ்சு கொடுப்பேன். பொட்டேட்டோ நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சோள மாவு போட்டு, கொஞ்சம் காரப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக போட்டு உப்பு இது எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஈரம் காயிற வரைக்கும் ஒரு காட்டன் துணியில் வச்சிடணும். இல்லை ஒரு பிளேட்லேயே வச்சு ஃபேனில் ஆற வச்சிடணும். அது கொஞ்சம் அந்த ஈரம் இல்லாமல் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சேர்க்குறது கூட இதெல்லாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அழகாக எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். மொறுன்னு ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுதான் நல்லா வந்து ஆப்டாக இருக்கும். அதனால் பிள்ளைங்க இதுதான் செஞ்சு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன லஞ்ச் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு டேவே நான் நைட்டே வந்து கேட்டுடுவேன். என்ன செய்யணும், என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிடுவாங்க. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் டேவே நான் வந்து தயாராக இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஹெல்த்தியாக அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அவங்களும் நமக்கு பிடிச்சதை இன்றைக்கி லஞ்ச் கொடுக்குறாங்க அம்மான்னு கிளம்பும் போதே ஒரு எனர்ஜெட்டிக்காக கிளம்புவாங்க. ஒரு ஹாப்பியாக. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்த்தாவே கண்ணெல்லாம் மேலே போயிடும். ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது மீதம் இல்லாமல் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க பிடிச்சதை நம்ம டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்குறதுங்கிறது. அதை வந்து நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் என்னன்னு சொல்லி கேட்டு. உங்கள் குழந்தைங்களுக்கு இதேமாரி விரும்புகிறத செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியானதாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டாகவும் லஞ்சுக்கு நீங்களும் செஞ்சு இதே மாதிரி கொடுத்து குழந்தைங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்மளும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து சொன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வியூஸ் வந்து போகுது எனக்கு. நான் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் கமெண்ட் எதுவுமே வரதில்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.